இந்த பொம்மை மெஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் நியர்பை நந்தனம் சிக்னல் நியர்பை தக்கர பாபா வித்யாலயா சவுத் வெஸ்ட் போகூரில் இருக்கு. ₹5 50 ரூபாய்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். உணவு தொழில் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நேசிச்சு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உணவு தொழில் நம்ம கூடவே இருக்கும். எல்லாரும் வாங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. நாங்கள் ஒரு 6 மந்த்தாக வந்திருக்கேன். நான் பொம்மி மெஸ்ஸில் வந்து டெய்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பொம்மி மெஸ் வந்து எனக்கு ஒரு 1.5 இயர்ஸாக தெரியும் எனக்கு. நான் இந்த பொம்மை மெஸ்ஸில் ஒரு 1.5 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். பசங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம். பேச்சுலருக்கு வந்து கன்ஃபார்மாக அந்த ஹோட்டல் வந்து பக்காவாக இருக்கும். ₹5 இட்லிங்கிறது சென்னையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம பூரிலாம் வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா 20-25 சொல்லுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் 10 rupees தான். அந்த சைஸ் கூட நல்லா பெருசாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஃபுட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை, அப்புறம் வடை, அப்புறம் பூரி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லாருமே வந்து இது ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் டி நகருக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல என்னடா ஸ்பெஷல் கேட்குறீங்களா? இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ₹5 இட்லி, ₹20 பொங்கல், ₹10 பூரின்னு சொல்லிட்டு விலை கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கிறதுனால டி நகரில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. இந்த கடையோட பேர் பொம்மி மெஸ். இந்த கடை 15 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்களா. வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு 6 மந்த்தாக வந்திருக்கேன். பாட்டி பொம்மி மெஸ் கடையில் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே சாப்பாடு எல்லாமே பக்காவாக இருக்கும். இட்லி வடைலாம் மெது வடை சூப்பராக நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். பசங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம். பேச்சுலருக்கு வந்து கன்ஃபார்மாக அந்த ஹோட்டல் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும். பூரி, கல் தோசை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. வந்தீங்கன்னா எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொம்மி மெஸ் வந்து எனக்கு ஒரு 1.5 இயர்ஸாக தெரியும் எனக்கு. இங்கே வந்து நான் வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தான் சாப்பிடுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு 30-40 rupees சாப்பிட்றோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ஓகேவாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். ₹20 4 இட்லி, ₹5 இட்லிங்கிறது சென்னையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னா 2 பூரியும் ஒரு நைஸ் தோசையும். இது நல்லா இருந்தது ரெண்டுமே. இன்றைக்கி டேஸ்ட் வைஸ் இருக்குமே இங்கே நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டும் சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு காசு கொடுக்குற காசுக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு இருக்குது. அதே மாதிரி நல்ல டேஸ்ட் வைஸும் அதே மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே வந்து இது ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. ஒரு 2 நாளாக வரேன். இது 3ஆம் நாள். பூரி, இட்லி எல்லாம் விலை கம்மியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு சாப்பிட்ட வந்து பூரி ₹10 தான், விலையும் கம்மியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. வேறு வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நான் இந்த பொம்மை மெஸ்ஸில் ஒரு 1.5 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். மோஸ்ட்டாக போய் காலைல டிஃபன் நான் வந்து சாப்பிடுவேங்க. இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸ்பெஷலி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பூரிலாம் வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா 20-25 சொல்லுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் 10 rupees தான். அந்த சைஸ் கூட நல்லா பெருசாக தான் இருக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு சாப்பிட்ற வெளியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சில இடத்துல செட் ஆகாது. பட் இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லாயிருக்கும் ஃபுட்டு. நான் ஃபேமிலியாக வந்து காலைல மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோம்னா இங்கே நீங்கள் சஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பொம்மி மெஸ்ஸில் வந்து டெய்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபுட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தோசை, அப்புறம் வடை, அப்புறம் பூரி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்தமாரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா டி நகரில் ரொம்ப எப்படி சொல்கிறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவேன். மஸ்ட் ட்ரை. மிடில் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுவோம். வணக்கம், என்னோட பேர் PC அன்பானந்தன். என்னோட கடையை பேர் வந்து பொம்மி மெஸ். இந்த பொம்மி மெஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் நியர்பை நந்தனம் சிக்னல் நியர்பை தக்கர பாபா வித்யாலயா சவுத் வெஸ்ட் போகூரில் இருக்கு. நம்ம கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7-7:30 ஆரம்பிக்கும். ஒரு 10:30 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு லஞ்ச் ஆரம்பிக்கும். அது ஒரு 3:30 to 4 o'clock முடிஞ்சிடும். ஈவினிங் டின்னர் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஒரு 10:30 10:45 வரைக்கும் போயிட்டுருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், பூரி, தோசை. தோசையில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் தோசை இருக்கும் மார்னிங்கில். பொங்கல் ₹20, இட்லி ஒரு இட்லி ₹5, ஒரு பூரி ₹10, ஒரு கல் தோசை ₹10.
இதுதான் மார்னிங்கில் இருக்குது சார். பிரேக்ஃபாஸ்ட் அதிகபட்சமாக 50 ரூபாய்க்கு மேலே இருக்காது. அதுக்குள்ளார தான் 5 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் 50 ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த ரேட்டுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான், எல்லாமே தான். இப்போது எங்களை தேடி வர கஸ்டமர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு விலை குறைவாக ஒரு 10 ரூபா தான் வச்சுருக்காங்க அப்படின்னா 2 இட்லி ஒரு சட்னி சாம்பார் சாப்பிட்டாங்கனாலே வயிற்றுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எண்ணத்தில் தான் அந்த ரேட் இந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறோம். அது மாதிரி எங்களோட ஓன் பிளேஸ் இது, அதனால் எங்களுக்கு ரெண்டல் கிடையாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியுது. இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பெட்டி கடை வச்சோம். பெட்டி கடை நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வண்டி கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வண்டி கடைக்கு வந்தோம். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு இடம் அமையும் போது அந்த இடத்த வாங்கிட்டு அதில் நம்ம மெஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மெஸ் வச்சுக்கலாம். தான் பொம்மி மெஸ்ஸில் வந்து பசிக்கு சோறு ருசிக்கு குறைவில்லை. என்ன பெஸ்ட்டாக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உணவு தொழிலை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நேசித்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உணவு தொழில் நம்ம கூடவே இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே கஸ்டமரோட சப்போர்ட் தான். அவங்க கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கு. எல்லாரும் வாங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.